தன்னுடைய மனதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். மனதை யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். ஒரு சின்ன உதாரணம், ஒரு பெரியவர் பார்த்தீங்கன்னா ஒரு பூனையை வளர்க்குறாரு. அந்த பூனை ஒரு நாள் எலியை பிடிச்சிட்டு வருது. அவருக்கு அந்த பெரியவருக்கு ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா அவருக்கு எலி பிடிக்காதத அந்த பூனை செய்யும் போது அவருக்கு என்னாச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. அடுத்த நாள் ஒரு கிளியை பிடிச்சிட்டு வருது, கிளியை காட்டிட்டு வருது. பூனையோட இயல்பு என்ன, எதையாவது பிடிச்சிட்டு வர்றது இல்லையா? கிளியை பிடிச்சிட்டு வருது. கிளியை பிடிச்சிட்டு வந்தோடனே அவருக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா கிளினா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த செயல் அவர் அதை எதிர்பார்க்கல. பூனை அப்படி பிடிச்சிட்டு வருதுன்னு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்துச்சு, கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாக இருந்துச்சு. இன்னொரு நாள் அதே பூனை ஒரு குருவியை பிடிச்சிட்டு வந்துச்சு. அப்போ அந்த பெரியவருக்கு வருத்தமும் இல்லை, மகிழ்ச்சியும் இல்லை. ஏன் அப்படின்னா அந்த குருவின்றது அவருக்கு ஒன்று என்னது, அது தேவைப்பட, அதை துன்பப்படக்கூடியதோ மகிழ்ச்சி தரக்கூடியதோ இல்லை. அவருக்கு தேவை ஏதோ அப்படி குருவின்றது அவருக்கு தேவை. அதனால அவருக்கு மனசுக்கு மகிழ்ச்சியும் இல்லை, வருத்தமும் இல்லை. அப்போ நமக்கு அந்த பூனையோட செயல் என்ன, எதையாவது ஒன்று பிடிச்சிட்டு வர்றது தான். அவர் பிடிக்கும் போது அவருக்கு இன்பம் அளித்த செயல், அதே அது தேவைப்படாத ஒன்று எடுத்து வரும்போது துன்பம் தருது. அப்படின்னா அந்த மனசை மட்டும் யார் கரெக்டா கையாண்டுகிட்டு இருக்கிறாங்களோ, கரெக்டா புரிஞ்சுட்டு செய்யறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த கருத்து. அவரும் அதே கருத்துக்களை அழகா நமக்கு எடுத்து சொன்னாங்க. மாணவர்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சார். இன்னைக்கு நாம அந்த செயல்பாட்டை ஆரம்பிக்கலாம். ஓகேவா? எல்லாரும் ரெடியா?